Good morning. So now the time is 7:30 in the morning. நான் வந்து நேற்று 7:30 போய்ட்டு ஈவினிங் 7:30 தான் நான் வீட்டுக்கே வந்தேன். பட் நடுவில் ஒரு 15 minutes மட்டும் லஞ்சுக்கு டைனிங் ஹாலுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டேன். ஸோ லைக் இன்றைக்கும் அதே மாதிரி 7:30 ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து யூஸ்வலாக சொல்கிற மாதிரி கெலாக்ஸ் இல்லை ஓட்ஸ் அந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன். பட் வீட்டில் ஹபி அண்ட் சில்ட்ரனுக்கு வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா அதோ கெலாக்ஸு வித் மில்க் அண்ட் சம் ப்ரோட்டீன் பவுடர் போட்டிருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு இட்லி தென் பம்பாய் குழம்பு பண்ணியிருக்காங்க. இட்லி பம்பாய் குழம்பு அண்ட் சட்னி, தக்காளி சட்னியா, ஓகே, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இது அவங்க சாப்பிடுவாங்க, நான் இது சாப்பிடுவேன். தட்ஸ் ஆல். My cousin காஃபி என்ன சென்னை ஹவுஸ் வந்துட்டோம் நாங்கள். We had a great chat and having coffee, and we spoken about spiritual powers. Connection with you. Yeah, ನಮ್ಮ cell, each and every cell. Cell is all cell is connected in such a way it can hear and it can hear each other and connect everybody. Okay. Everybody is human cells. அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஷேர் பண்ணி டாக்டரோட ஷேர் பண்ணும்போது மை ஹானர் அண்ட் ப்ளஷர். தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு வந்து வெரி 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 சர்ப்ரைஸ் டே. என்னோட சித்திங்க எல்லாம் வந்திருக்காங்க பார்க்கறதுக்காக. ஐம் ஸோ ஹாப்பி. திடீர்னு வந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வேற சர்ப்ரைஸ் இந்த அம்மா ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க கெஸ்ட் அப்படின்னாங்க. நான் யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் 3 பேரும் உள்ள ரூம்குள்ள வராங்க. ரொம்ப ஹாப்பியாக அதை கட்டி பிடிச்சி அதை கிஸ் பண்ணி. அண்ட் இவங்க வந்து என்னை வந்து சின்ன வயசுல, நான் குட்டி வயசுல இருக்கும் போது என் அம்மா கிட்ட இருந்து இவங்க என்ன தூக்கிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட ஒரு நாள் அப்போ தூக்கி போடுறது. இப்போ எப்படி நம்ம 4 பேர் நின்று எடுத்து ஸோ சின்ன வயசுல ரொம்ப என்ன கொஞ்சி தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சின்ன வயசுல என் மேல லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்க. அப்பா தூக்கிட்டு போவாங்க. பேக்ல துணி வச்சு எடுத்துட்டு வந்துறேன். அப்படியே அப்படியே அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கேன் அப்பவே நான். சரி, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கெல்லாம் என்னை பார்க்கறதுக்கு வந்ததுக்கு. அடிக்கடி வரணும், நீங்க எங்க வரவே மாட்டீங்க. ஆமா, தேங்க்யூ. டாக்டர் படிக்க போறேன்னு கேக்குறாங்க. ஆமா. இன்னைக்கு வந்துட்டு கேசஸ் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. கொஞ்சம் தலைவலி பயங்கரமாக இருந்துச்சு. சரி, ஒரு டீ சாப்பிட்டு போகலாம்னு சொல்லி இங்கே பக்கத்துலேயே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே டீ டைம்னு ஒரு ஷாப் ரொம்ப நல்லா இருக்கும். லெமன் டீ வெரி குட். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட செக்யூரிட்டியை வாங்கிட்டு சொல்லி குடிப்பேன். சம்டைம்ஸ் வாக் பண்ணி வருவேன். வரும்போது பார்த்தோன்னா என்னோட கியூட் ஸ்டாஃப் எல்லாம் உட்காந்து நின்றுக்கிட்டு அவர் கிளம்புறாரு. அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் பைக்கில் கிளம்புறாரு. விஜய் வா 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 என் கூட டீ குடிக்க கம்பெனிக்கு வா அப்படின்னேன். ஸோ அவரும் கரெக்டாக வந்தார். அவர் வந்து மில்க் டீ எடுத்துருக்காரு. ஸோ விஜய், how many years you are associated with me? 25 years என் கூட இருந்திருக்காரு விஜய். வெரி குட். யூ கேம் when you were 18. 18 yearsல அவர் வந்து நமக்கு கிளினிக்ல ஒர்க் பண்ண வந்தார். நோ ஹீஸ் டர்ன்ட் 40. ஏஜ்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நான் வந்து எங்கள் ஆண்ட் வந்து ஒரு 10 days பேக் இறந்துட்டாங்க. ஷீ வில் பி 80+. பெரிய மாமாவோட ஒய்ஃபு. அண்ட் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ ஆக்சுவலாக. நான் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு 2-3 ஸ்ட்ரீட்ஸ் தாண்டி தான் இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், எவ்ரி 15 daysக்கு ஒன்ஸ் அவங்க கூட போயிட்டு ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு 15-20 minutes அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் காஃபி சாப்பிட்டுட்டு தனியாக தான் இருந்தாங்க. பட் அவங்க சன் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரும் டெய்லி வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தார். ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. நான் நடுவில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் போட்டு அவங்கள பார்த்துப்போம். ஸோ ரொம்ப நல்ல ஆண்டி. நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட. அவங்களும் பயங்கர போல்டு பர்சனாலிட்டி அவங்க. அண்ட் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ப்ரேயர் வச்சுருக்காங்க. இந்த ப்ரேயர்னால் எங்கள் இதில் வந்துட்டு எங்கள் கஸ்டம்ஸில் நாங்கள் வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணி படையல் மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அந்த படையலுக்காக நான் போயிட்டுருக்கேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு புட் இட் ஃபார் ஹர் பர்சனலி.
ஸோ நான் எல்லாம் அந்த ஸ்வீட் பாக்ஸு அந்த அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம வந்து படையல் போடுவோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து ஒரு பிக் மட்டும் அவங்களோட படையில் ஒரு பிக் மட்டும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அண்ட் கஷ்டமாக தான் இருக்குது. we have lost her, but anyways she is aged 80 plus, so let her soul rest in peace. Thank you. ஸோ நான் வந்து ஆர்கே மட் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறேன். நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறேன், பட் ஆனால் எனக்கு ரொம்ப 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 எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே மட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன்னா அங்கே ஸ்டாஃப்ஸ் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸு. ஆனால் அதுக்காக மற்ற போகிற இடத்துலலாம் ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ் இல்லையா, என்னோட கிளினிக்கில் ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ் இல்லையா அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ் தான். பட் அந்த ஆர்கே மடம் அப்படின்னும் போதவே ஒரு ஸ்பெஷாலிட்டி, சேரிட்டி பேஸ்டு ஹாஸ்பிட்டல். அதனால எனக்கு அங்கே போய் ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப 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 பிடிக்கும். ஜாலியாக என்கிட்ட பேசுவாங்க, லைக் அ ஃபேமிலி மாதிரி நாங்கள்லாம் பேசுவோம். அண்ட் கேஸை முடிச்சுட்டு, கேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய கேசஸ் இருக்கும், அதையும் போட்டு அதையும் பெண்டு கழட்டுவாங்க என்ன. பட் ஸ்டில் அப்போ கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு 2 monthsக்கு ஒன்ஸ் இல்லை 3 monthsக்கு ஒன்ஸ் நாங்கள் வந்து வெளில போயிட்டு பக்கத்துலேயே வாக் பண்ணி ஏதாவது ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் என் பர்த்டேக்கு முன்னாடி கேக் கட் பண்ணுறாங்க. யாருமே vlogக்கு வர மாட்டாங்க, நான் மட்டும்தான் சோலோவாக கட் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே டு மீ. தேங்க்யூ. Happy birthday. ஸோ மெஸி வந்தோம். மெஸியில் வந்து ரொம்ப பிடிக்கும். மெஸி ஃபுட்டு வந்து லெபனீஸ் ஃபுட்டு. ஸோ இது வந்து லோடட் பீட்டா. அண்ட் தென் we've ordered for shawarma and peri-peri french fries and இது என்னதுயா? Fish galili. Fish Galili. fish galili. அதெல்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது. பட் எனிவேஸ் பசங்களுக்கு பிடிக்கும், அதனால I also like it. So thin crust flat bread pizza. Happy birthday to my ஸோ இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பர்த்டே ஒரு 52 இயர்ஸ்க்கு அப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப 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 சைல்டிஷாக இருக்குது. ஐ ஒன்ட் செலிப்ரேட் ஆக்சுவலி. பட் என்னென்னா என்கிட்ட ஒரு 15 ஸ்டாஃப்ஸ், 15 numbers of ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்க ஸோ மச் லவ்விங் அண்ட் கேரிங் ஸ்டாஃப்ஸ். இயர்லி ஒன்ஸ் தான் நான் அவங்க கூட வந்து லஞ்ச் போவேன். ஸோ அதை வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு வச்சுட்டேன். ஸோ எவ்ரி இயர் ஐ டேக் மை 15 லவ்விங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் கோ டு சம் ரெஸ்டாரண்ட் ஃபார் லன்ச்சு. ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நைட் வந்து நான் ஃபேமிலியோட, குட்டி ஃபேமிலியோட நான் டின்னர் போயிடுவேன். அண்ட் இன்னைக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கிஃப்ட்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஐ டோன்ட் லைக் டு ரிசீவ் கிஃப்ட்ஸ். ஐ லவ் டு கிவ் கிஃப்ட்ஸ் தான். ஸோ இன்னைக்கு எனக்கு என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த கிஃப்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு நான் வந்து ஒரு vlog போட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ரைட், மை ஃப்ரெண்ட் அப்பர்னா ஃப்ரம் கீழ்பாக் ஹேஸ் சென்ட் மீ அ கிஃப்ட். I'm just going to open this. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். She's such a loving lady ever that I have seen. She's been friends with me for past 5-6 years. Wow. Nuts and spices வந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. எக்கச்சக்கமாக என்னென்னமோ அனுப்பியிருக்காங்க. வாவ், ஸோ க்யூட், ஸோ ஸ்வீட். ஒரு க்யூட்டாக பேகு. இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். யா க்யூட் பேகு. வாவ், வெரி நைஸ். அண்ட் க்ளோஸ் டு ஹார்ட் காட் விநாயகர், கணேஷா. ஐ லவ் கணேஷா. அவரோட ஐடல் அனுப்பிச்சிருக்காங்க. நான் கண்டிப்பாக பூஜை ரூமில் வச்சுருவேன். இதை இப்படி ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு
ஆஹா பியூட்டிஃபுல் செயின் ஒரு பீட்ஸ் எமரால்டு பீட்ஸ் வித் பெண்டன்ட் நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிட்டாங்கப்பா. அவங்க என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு தெரியல. Why she is spending so much on it. I generally don't want anyone to spend on me. Wow. Fantastic saree, tissue saree, my favorite color. நான் பொய் சொல்லலையா, நிஜமாவே நான் பொய் சொல்லலை. Because I like this light colors. Always எனக்கு பிடிச்சது வந்து காப்பர், சில்வர் அண்ட் கோல்டு. இந்த 3 கலர்ஸ் தான் நான் போடுவேனே. ஐ டோன்ட் வேர் டார்க் கலர்ஸ். வெரி நைஸ், வெரி பிரிட்டி சாரி. I would definitely stitch a blouse and wear it and send a pic to you, Aparna. Thank you so much. Thanks a lot. Even this is also creative. Thank you. Thanks a lot. And this is also one of my favorite friend, Preeti John Chandy. She has sent me this bag. So from today onwards, yesterday I was using only black color bag. Now having sent this from my friend, I started using this bag only. Thank you. So 2 special gifts. I thought I will just post it in my group in this video. Okay. ஸோ மை சன் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அவர் எனக்காக அவர் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து வந்தார் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்து. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. டாட்டருக்கு எக்ஸாம்ஸ், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹபி இஸ் அரேஞ்ச் ஃபார் த பார்ட்டி. பார்சல் பண்ணிடுறீங்களா? வீடியோ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஈவினிங் தண்டீஸ்வரர் கோவில் வேளச்சேரி வந்து முடிச்சிருக்கேன். இன்னும் சாய்பாபா கோவில் போகணும். ஸோ ஃபைனலாக சாய்பாபாவோட இன்னைக்கு பர்த்டேவை முடிச்சிட்டேன். இந்த டேவை எனக்கு கொடுத்த எல்லா கடவுளுக்கும் நன்றி.